அம்மா சமைச்சிட்டிங்களா? நேற்றுலாம் இது பிரியாணி சமைச்சிங்க, அது சமைச்சிங்க, இது சமைச்சிங்க, கறி சமைச்சிங்க, எல்லாம் சமைச்சிங்க, பாயாசம் வச்சிங்க, என்னென்னமோ வச்சிங்க, இட்லிலாம் வச்சிங்க, பிரியாணிலாம் வச்சிங்க. சரி, இன்னைக்கு என்ன சாப்பாடு செஞ்சுருக்கீங்க? டக்குன்னு சமைங்க. இதெல்லாம் சமைச்சிக்கிட்டே உங்களுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கணும் வேலைக்காரி மாதிரி. என்னைக்காவது ஒரு நாளைக்கு லீவில் இருக்கும், அப்பா நீங்கள் சமைங்க அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருப்பியா நீனு? எப்போ பாரு அம்மா என்ன சமைச்சிங்க, அம்மா என்ன சமைச்சிங்க, வயிறு கூப்பாடு போடுது அப்படி வந்துடுவா. வா இன்னைக்கு என்ன சமைச்சேன்னு சொல்கிறேன். மக்களே, நேற்று தீபாவளின்னு 50 பேர் நல்லா சமைச்சு சாப்பிட்டீங்களா? நாங்களும் கறிப்புளிலாம் எடுத்து சாப்பிட்டோம். ஏங்க நிறைய பேர் கேட்குறீங்க என்னக்கா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சமைக்கிறீங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப அதிகமாக சாப்பிட மாட்டார் எங்கள் வீட்டுக்காரர். மிஞ்சி போனால் ஒரு 4 கரண்டி சாப்பாடு கரண்டின்னு 4 கரண்டி சாதம் சாப்பிடுவார், 6 இட்லி சாப்பிடுவார், 3 தோசை தும்பார். இப்படித்தான் பார்த்துக்குங்க. கறிகிரிலாம் வல்லு வழக்குன்னு அள்ளி வச்சு திங்க மாட்டார். 1/2 கிலோ கறி எடுத்தால் 2 நாளைக்கு இருக்கும், சாப்பிடவே மாட்டாதுங்க. அப்படித்தான் பிள்ளைகளும். நானும் அப்படித்தான். பார்க்கத்தான் பொம்பளை, பெரிய பொம்பளை, பெருத்த பொம்பளை. ஆனால் சாப்பாடு கம்மியாகத்தான் சாப்பிடுவேன். வாங்க இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கேன், தீபாவளிக்கு மறுநாள் என்ன சமைச்சிருக்கோம்னு பார்ப்போம். தீபாவளி முடிஞ்சு வச்சு இன்னும் ஒன்றுமே சமையக்கட்டில் வேலை இல்லைன்னு இருக்கக்கூடாதுல்ல. இன்னைக்கு என்னென்ன சமையல்னு பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்க, சோறு வடிச்சிருக்கேன், வெள்ளை சாதம். அதுக்கப்புறம் எனக்கு கருவாடு பிடிக்கும் பார்த்துக்கோங்க. அதனால எனக்கு மட்டும் குச்சி கருவாடு வறுத்து வச்சுருக்கேன். கருவாடுன்னா எனக்கு உசுறு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, இன்னைக்கு ரசம் வைக்க சொல்லிட்டாருங்க. ஏண்டு கேளுங்க, கறி மீன் சாப்பிட்டு ரொம்ப டயர்டாகி வச்சுருக்காரு. ரசம் வச்சுருமாயே, இன்னைக்கு ரசம் வச்சுருன்ட்டாரு. சரின்ட்டு ரசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்குங்க. உருளைக்கிழங்கு மசியல் வந்து பார்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக செய்வேன். சாப்பாடு எல்லாமே என்னன்னு தெரியாது, என் கை ரசிக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார். எல்லாருமே விருந்தாடி வரவங்களும் சொல்லுவாங்க. அதனால எங்கே இந்த போதும் போதும் போ சாப்பிட. அங்கே தான் எச்சி ஊறுது, சாப்பிட்லாம். இங்கே பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் முட்டைக்கோசுங்க. முட்டைக்கோசை அப்படியே பந்தியில் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் பார்த்துக்குங்க. இது ஊரை இன்னைக்கு சாப்பாடுங்க. இதில் என்ன இருக்குது? இந்த இட்லி வேறு அப்பப்போ இடையில எட்டி பார்த்துருது. காலையில் இட்லி ஊற்றுனேன், அந்த இட்லி என்னையை மட்டும் ஏட்டி காலையில் மட்டும் காட்ட மாட்டேங்கிறேன், என்னையை மட்டும் ஏன் காட்ட மாட்டேங்கிறேன்னு அப்பப்போ அதுவும் எட்டி பார்த்துருது. அதோட இன்றைக்கி சமையல் பிடிச்சி வச்சுங்க. போய் போட்டு சாப்பிட்றோம். பிள்ளைய ஊரை எனக்கு எச்சி விடுது, உனக்கு எச்சி விடுது, பசிக்குதுன்னு கிடக்குங்க. சரி நாங்கள் போய் சாப்பிடட்டுமா? நீங்கள் நல்லபடியாக தீபாவளி முடிஞ்சு வச்சு அப்பாட முடிஞ்சிடும் அப்படின்னு குப்பரை அடிச்சு படுக்காம வீட்டில் நல்லது செஞ்சு சாப்பிடுங்க. சமைச்சு ஒரே நல்ல எல்லாத்தையும் சமைச்சு செஞ்சு சாப்பிடக்கூடாதுங்க. என்ன சொல்கிறீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது நல்லது.